ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரானிக்ஸில் ஒரு சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு கனெக்ட் பண்ணுறது தான் சீரியஸ் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒன்று கீழே ஒன்று. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் அடுத்து மைனஸ் ப்ளஸ் அடுத்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனா சீரிஸ் கனெக்ஷன். இதே இது பேரலல் கனெக்ஷன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் எல்லாம் ஒரு காமன் பாயிண்ட், மைனஸ் எல்லாம் ஒரு காமன் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேஜராக வந்து இன்னைக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் சர்க்யூட் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பிரெட் போர்டு அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஓகேவா? அந்த பிரெட் போர்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த பிரெட் போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு டாட்டாக இருக்கும் இந்த போர்டு. ஸோ இந்த போர்டோட வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த போர்டில் எப்படி கனெக்ஷன்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, சீரியஸ் கனெக்ஷன்னா என்ன, பேரலல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஓகேவா? தான் வந்து பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரெட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க 1, 5, 10, 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கில் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1, 5, 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேலே இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? மேலே இருக்க கனெக்ஷன்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷன், இது வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒரு எல்இடி. ஓகேவா? அந்த எல்இடி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஒரு எலக்ட்ரானிக்ஸுக்கு, நம்ம எலக்ட்ரானிக்ஸில் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மல்டிமீட்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா இந்த மல்டிமீட்டரை பற்றின கிளாஸஸ் வந்து நான் அடுத்த செக்ஷனில் நான் இருக்கிறேன். இந்த எல்இடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு கட்டிங் தெரியும். ஸோ தெரியுதான்னு தெரில, சின்னதாக ஒரு கட்டிங் தெரியுது. ஓகேவா? இங்கே இந்த சைடு இருக்கிறது வந்து நெகட்டிவ், சின்னதாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ். ஸோ மல்டிமீட்டரில் வந்து மல்டிமீட்டரில் வந்து இந்த சின்னதாக இருக்கிறது இல்லை, அதாவது இந்த சைடு சின்ன கட்டிங் இருக்கும், இங்கிட்டு பெருசாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் வச்சிட்டிங்கன்னா எனக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இது வந்து லைட் ரொம்ப டிம்மாக எரியுது. ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது கொஞ்சம் நல்லா எரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் எல்இடியை செக் பண்ணக்கூடிய மெத்தட், கண்டினியூட்டி செக்ஷன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை சிம்பல் மாதிரி போட்டு எல்இடி, அதாவது டயோட் சிம்பல் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இந்த டீட்டெயில்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து சீரியஸ் கனெக்ஷன் சொன்னேன் தெரியுமா? ஸோ இந்த சீரியஸ் கனெக்ஷனில் நான் ஒரு பேட்டரியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே 9 வோல்ட் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? 9 வோல்ட் இன்புட்டாக கொடுத்து இது என்னன்னா ரெசிஸ்டர். ஓகேவா? இது வந்து ரெசிஸ்டர், த்ரூ ஹோல் காம்பனன்ட் ரெசிஸ்டர். இப்போ வந்து ஒரு சில எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த போர்டு காமிக்கிறேன். இது ஒரு ப்ளூடூத் டிவைஸ்க்கான போர்டு. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்னதாக காம்பனன்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதாக மைக்ரோ காம்பனன்ட், மைக்ரோ லெவலில் இருக்க இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ், எஸ்எம்டி ஐசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து இந்த எஸ்எம்டி காம்பனன்ட் ரிலேட்டடாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. த்ரூ ஹோல் காம்பனன்ட் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த த்ரூ ஹோல் காம்பனன்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
முன்னாடி வர போர்டுல எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல இப்படி வச்சு சால்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு போர்டு. அதை நான் காமிக்கிறேன். ஸோ இது பாருங்களேன், இது நான் ஒரு போர்டு நான் டிசைன் பண்ண போர்டு சர்க்கியூட்டு. ஸோ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த போர்டில் நான் ஹோல் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி ஹோல் போட்டதுல வந்து இந்த காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சால்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது சிங்கிள் லேயர் போர்டு தான். இதுல இன்னும் நிறைய இருக்கு. நம்மளோட லேப்டாப்போட போர்ட்ஸு, மொபைல் ஃபோனோட போர்ட்ஸ்லாம் வந்து டபுள் லேயர், 4 லேயர், 8 லேயர், அந்த மாதிரி 8 லேயர் பிசிபி, 4 லேயர் பிசிபி, 2 லேயர் பிசிபிஸ்லாம் இருக்கு. ஸோ பிசிபி கிளாஸஸ் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல சொல்றேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இந்த வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இருக்கும் எஸ்எம்டி காம்பனண்ட்டுக்கும் த்ரூ ஹோல் காம்பனண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சீரியஸாக இந்த கனெக்ஷன் நான் கொடுக்குறேன். இந்த இதில் வந்து பாசிட்டிவ் லைன். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் லைனில் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 வோல்டேஜ் தான் வரும். இப்போ நான் கொடுக்குறது 9 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த 9 வோல்டேஜில் ஒரு ரெசிஸ்டர் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டரை வந்து இங்கேயே கொடுக்குறேன். அடுத்து நான் இந்த லைனில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு 9 வோல்ட் கொடுத்துருக்கேன். அது பக்கத்தில் ஒரு 330 ஓம் ரெசிஸ்டர். இந்த 330 ஓம் ரெசிஸ்டர்ன்றது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இதோட கலர் கோடிங்ஸை பேஸ் பண்ணி தான். இதை 330 ஓம்ஸ் ரெசிஸ்டர்னு எப்படி சொல்றேன்னா இதோட கலர் கோடிங்ஸை பேஸ் பண்ணி தான். இந்த கலர் கோடிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரில. ஸோ இது வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ரௌன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கூகுளில் போயிட்டு ரெசிஸ்டர் கால்குலேட்டர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த கலர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும். இது பிபி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கோடிங்ஸ் இருக்கு. இந்த கோடிங்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலர் என்ன மாதிரி வேல்யூஸ் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. யாரும் அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மல்டிமீட்டர்ல கண்டினியூட்டி மோட்ல வச்சுக்கோங்க. கண்டினியூட்டி மோட்ல வச்சாலும் இதோட ரெசிஸ்டர் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஸோ எவ்வளோ காமிக்குது பார்த்தீங்கன்னா 299 அப்படின்ற காமிக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு டாலரன்ஸ் இருக்கும் 320 ஓம்ஸ். ஓகேவா? ஸோ இதே இதை நான் இப்போ வந்து 200 ஓம்ஸ் இந்த சிம்பிள் போட்டிருக்காங்களா இங்கே ரெசிஸ்டரில், இதுக்கு வந்து ஓம் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஓம்ஸ், அதாவது ரெசிஸ்டரை கால்குலேட் பண்ணுறது இந்த ஓம்ஸ் ரீடிங்கை வச்சு தான் இந்த கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓம்ஸில் வச்சுட்டு நான் மல்டிமீட்டர் நான் செக் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ காமிக்குது பாருங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு டாலரன்ஸ் இருக்கும், இவ்வளோ டாலரன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து 330 ஓம்ஸ் ரெசிஸ்டர். ஓகேவா? 350 காமிக்குது, 330 ஓம்ஸ் ரெசிஸ்டர். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்இடியில் நான் ஒரு சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவாக இங்கேயும் அது ஒரு ரெசிஸ்டர் மூலயமா இந்த எல்இடியை வந்து நான் மேலே உள்ளது வந்து சீரீஸ் கனெக்ஷன், மேலேயும் கீழேயும் உள்ளது. ஸோ மேலே உள்ளது பாசிட்டிவ், கீழே உள்ளது நெகட்டிவாக நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை நான் இங்கே வச்சாலும் க்ளோ ஆகும், இங்கே வச்சாலும் க்ளோ ஆகும், இங்கே வச்சாலும் க்ளோ ஆகும். ஓகேயா? இது எல்லாமே சீரீஸ் கனெக்ஷன் தான். இங்கே வச்சாலும் எனக்கு க்ளோ ஆகும், ஒரே கனெக்ஷன் தான். ஸோ பட் நான் இங்கே வச்சா எனக்கு க்ளோ ஆகாது. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 5 லைனோட கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் 5 லைன் தான் இந்த சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதே இது இப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படின்றது என்னன்னா இதே எல்இடியை நம்ம இங்கே இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணுறதா வந்து பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி வைக்கிறேன். இது சீரீஸ் கனெக்ஷன் பார்த்தோம். இப்போ பேரலல் கனெக்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட லைன் எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்கும், சாரி வெர்டிக்கலாக இருக்கும். இது வந்து ஹரிசாண்டல் கனெக்ஷன், இது வந்து வெர்டிக்கல் கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா எல்இடி பல்ப் கூட கனெக்ட் பண்ணுறேன். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 2 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் வித்தவுட் ரெசிஸ்டர் இல்லாமல். ஸோ நான் சப்ளை கொடுக்குறேன். பாசிட்டிவ் எல்லாம் இது ஃபுல்லாக இங்கிட்ட இருக்கிறது பாசிட்டிவ், இங்கிட்ட இருக்கிறது நெகட்டிவ். 2 எல்இடியுமே எனக்கு க்ளோ ஆகுதா? உங்களுக்கு தெரியும் 2 எல்இடியுமே எனக்கு க்ளோ ஆகுது. பட் இது வந்து கொஞ்சம் டிம்மாக எரியுது. 2 எல்இடியுமே எனக்கு க்ளோ ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த எல்இடி நான் எடுத்துடுறேன்.
எடுத்துட்டு நான் இங்கே கனெக்ஷன் கொடுக்குறேன். இந்த எல்இடி க்ளோ ஆகுது பாருங்க. ஸோ முன்னாடி என்ன பண்ணோம், பாசிட்டிவ் இங்கே கொடுத்தோம், அது ரெசிஸ்டர் மூலயமா, நெகட்டிவ் இங்கேருந்து இங்கே கொடுத்தோம். ஓகேவா, இது சீரிஸ் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன் பாசிட்டிவ் எல்லாம் ஒரு லைனு, நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ். இதோட நான் இன்னொரு எல்இடி போட்டு கனெக்ட் பண்ணேனாலும் எனக்கு என்ன ஆகும்னா எரியும். இந்த பாசிட்டிவ் இங்கே போட்டுட்டு இங்கே வச்சுக்கிறேன் நான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கனெக்ஷனில் இங்கே வச்சா எனக்கு லைட் எரியும், இங்கே வச்சாலும் எரியும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 5 கனெக்ஷன்ஸ் 1 2 3 4 5 இதோட இந்த கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இது தனி கனெக்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா லூப் பண்ணுவாங்க. ஒரு வயர்லேருந்து இன்னொரு வயர் கொடுத்துட்டு லூப் பண்ணிவிட்டு திரும்பியும் அதுலேருந்து கனெக்ஷன்ஸ் எடுத்து இதையும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ உங்களுக்கு இன்னொரு எல்இடி நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த எல்இடியை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், கட்டிங்ஸ் இருக்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சின்னதாக தெரியுதா? ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இப்போ இந்த கனெக்ஷன்ஸில் நான் இப்போ இதே இதில் இங்கே கொடுக்குறேன், இங்கேயும் இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் க்ளோ பண்ணுறேன். எனக்கு 2 லைட்டுமே எரியுது பாருங்க. ப்ளூ கலர் லைட் ஒன்று எரியுது, இன்னொன்று வந்து க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ இதில் நான் இன்னொரு கனெக்ஷனும் கொடுக்கலாம், இன்னொரு எல்இடி. இப்போ இந்த எல்இடி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே கீழே இந்த கனெக்ஷனுக்கு கீழே நான் இதை நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இங்கேருந்து நான் என்ன பண்ணணும்னா லூப் பண்ணணும். என்ன பண்ணிக்கிறேன்னா 2 ஜம்பர் வயர் எடுத்துட்டு ஸோ ஒரே கனெக்ஷன் தான். நான் என்ன பண்ணேன், பெருசாக என்கிட்ட சின்ன வயர் இல்லாதனால ஒரு ஜம்பர் வயர் எடுத்து நான் இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இந்த லைட் இங்கே இருக்க லைட்டு எரியுது, இங்கே வந்து லைட்டாக தான் எரியுது. ஸோ ஒவ்வொரு எல்இடியும் வந்து அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து எனக்கு மாறும். ஸோ ரெட் கலரில் எல்இடி ஒரு ரேஞ்சு, எல்லோ கலர் எல்இடி ஒரு ரேஞ்சு, ப்ளூ கலர் எல்இடி ஒரு ரேஞ்சு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு எல்இடியும் எவ்வளோ ரேஞ்சஸில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஜங்ஷனை எடுத்துட்டு நான் இங்கே கொடுத்தேன்னா எனக்கு 2 எல்இடியுமே எரியும். ஸோ பாசிட்டிவெல்லாம் ஒரு லைனு, நெகட்டிவெல்லாம் ஒரு லைன். இது பேரலல் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு இதிலே நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி இங்கே ஒரு பாசிட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் லைனை ஒரு எல்இடிக்கும், இந்த எல்இடியோட பாசிட்டிவ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், எல்இடி நெகட்டிவ் வந்து இன்னொரு எல்இடி கொடுத்துருக்கேன், அதோட பாசிட்டிவ் அதோட நெகட்டிவ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 எல்இடியுமே க்ளோ ஆகும். இது வந்து என்ன கனெக்ஷன் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன். ஓகேவா, இது என்ன கனெக்ஷனு, சீரிஸ் கனெக்ஷன். இப்போ இதுலேயே இன்னொரு எல்இடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எரியுதான்னு பாருங்க. என் வோல்டேஜ் எனக்கு 2.6 2.2 2.2 அந்த மாதிரி எனக்கு பிரியும். வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 3 எல்இடி இருக்குது. பட் 3 எல்இடியில் வந்து லைட் எனக்கு ரொம்ப டிம் ஆகிடுது, உங்களுக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு இது 2.2 வோல்டேஜ் 2.2 வோல்டேஜ் 2.2 வோல்டேஜ் எடுத்துக்கும். ஸோ 4-6 வோல்டேஜ் எனக்கு கிட்டத்தட்ட எடுத்துக்கிறதுனால எனக்கு லைட் டிம் ஆகிடுது. இப்போ இது நான் இந்த இதை எடுத்துகிட்டு இங்கே நான் கனெக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு சீரியஸாக எனக்கு எரியுது. ஸோ இது வந்து சீரிஸ் கனெக்ஷன். இது பேரலல் கனெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இதே எல்இடியை நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றுக்கு கீழே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எனக்கு 2 லைட் எனக்கு இப்படி எரியுதா. ஸோ இது வந்து எனக்கு பேரலல் கனெக்ஷன். ஸோ இது வந்து பேரலல் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இது ஏன் ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த பிரெட் போர்டில் இந்த சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா
இதுதான் பேசிக் அடிப்படை. நீங்க எந்த ஒரு சர்க்கியூட் எடுத்தீங்கனாலும் சரி, எல்லா ப்ராசஸ்மே வந்து இதுதான் அடிப்படை ஃபங்க்ஷன்ல என்ன பண்றாங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு சர்க்கியூட்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த கிளாஸு. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் அடுத்த செக்ஷனுக்குரிய வீடியோஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.